பைத்தனோட அஃபிஷியல் வெப்சைட் python.org. அதை நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா பைத்தனோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஹோம் பேஜுக்குள்ளே போனோம் அப்படின்னா பைத்தன் பற்றின லேட்டஸ்ட் நியூஸ், அப்கமிங் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பைத்தன் 3.14 அக்டோபரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட பீட்டா வெர்ஷன் இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. சரி, நம்ம இப்போது இந்த டவுன்லோட்ஸ் பேஜுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே போனோன்னா பைத்தனில் இப்போ இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன் இந்த இடத்துல காட்டும். உங்களுக்கு பழைய வெர்ஷன்ஸ் ஏதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதோட பழைய வெர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் பைத்தனோட லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ண பாருங்கள். உங்களோட வாய்ஸ்க்கு என்ன வெர்ஷன் சூட் ஆகுமோ அதுதான் இந்த இடத்துல காட்டும். நம்ம டவுன்லோட் பைத்தன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். இப்போது அளவு கொடுத்தனா எனக்கு பைத்தனோட ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தால் உங்களுக்கு .exe ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ பைத்தன் எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஐடில், பிப் எல்லாமே இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. பிப் அப்படிங்கிறது என்னென்னா அது ஒரு பேக்கேஜ் மேனேஜர். நம்ம பேக்கேஜஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். பேக்கேஜஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு ஃபோல்டர்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே நமக்கு தேவையான மாடியூல்ஸ் அல்லது லைப்ரரிஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தால் நீங்கள் கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா இது காட்டும் என்னென்னலாம் டவுன்லோட் ஆக போகுது அப்படின்னு. அப்படி நீங்கள் கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் கொடுக்கும்போது யூஸ் அட்மின் ப்ரிவிலேஜ் அப்படிங்கிற செக் பாக்ஸும் ஆட் பைத்தன் டு பாத் அப்படிங்கிற செக் பாக்ஸும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மேக்குங்கிறதுனால கண்டினியூ கொடுக்குறேன். திரும்ப கண்டினியூ. இல்லையே எனக்கு பைத்தனோட ஹிஸ்ட்ரி காட்டுது பாருங்கள். ஸோ நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன். இப்போது எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஐடில் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதுதான் பைத்தனோட இன்டர்பிரிட்டர். இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். இது பார்த்தா ஏதோ அவுடேட்டடான ஒரு வெர்ஷன் மாதிரியோ இல்லை ரொம்ப பிளெயினாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் நம்ம ஒர்க் பண்ண போகிறதில்ல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் டீபக்கிங் ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். இதில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த ஐடில் ஷெல்லு நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது சும்மா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் பார்ப்போம். ஏதாவது ஒன்று பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஹலோ வேர்ல்டு நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஆனால் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தால் உங்களுக்கும் இது டவுன்லோட் ஆகிருக்கும். இது எல்லாமே நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்குவாங்க. அது நீங்கள் சர்ச்சில் போயிட்டு சிஎம்டின்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். நான் மேக்குன்றதுனால டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா பைத்தன் நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. விண்டோஸ் யூசர்ஸ் கமெண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு வெறுமனே பைத்தன் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா பைத்தனோட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க வெர்ஷன் காட்டும். அதுக்கு கீழே பைத்தனோட ஸ்கிரிப்ட் டைப் பண்ணுற மாதிரியும் காட்டும். இந்த 3 ஏரோ இருக்குது இல்லைங்களா, இது வந்துச்சுன்னா பைத்தனோட ஸ்கிரிப்ட் நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணலான்னு அர்த்தம். இப்போ அந்த ஐடில் ஷெல்லில் யூஸ் பண்ண மாதிரி இதையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போது இதை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா எக்ஸிட்னு கொடுத்தீங்கன்னா கொடுத்து 2 பேரந்தீஸை கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா திரும்ப பழைய மாதிரி உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிரும். மேக் யூஸராக இருந்தால் டெர்மினல் ஓப்பன் ஆயிரும். சரி, நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம பைத்தன் ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஐடிஇ தேவைப்படுது. ஐடினா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஐடியோட ஃபுல் ஃபார்ம் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இது என்னன்னா இதுக்குள்ளே நம்ம ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர். இதில் நம்ம கோட் எழுதலாம், அதை ரன் பண்ணலாம், அதை வந்துட்டு டெஸ்ட் பண்ணலாம், டீபக் பண்ணி பார்த்துட்டு ஒரு முழு அப்ளிகேஷனையும் இந்த ஐடியில் நம்ம உருவாக்க முடியும். இந்த ஐடியில் நம்ம டீபக் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டீபக்கிங்னா வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம எழுதக்கூடிய ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய எரர்ஸ் அல்லது பக்ஸை கண்டுபிடிச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் டீபக்கிங். அது நம்ம முன்னாடி பார்த்த ஐடில் ஷெல்லில் ரொம்ப மினிமமாக தான் டீபக்கிங் பண்ண முடியும். நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய ஐடி வந்துட்டு விஎஸ் கோட்னு சொல்லப்படக்கூடிய விஷுவல் ஸ்டுடியோ கோட். இதை நம்ம டவுன்லோட் பண்ணுறதன் வழியாக பெரிய லார்ஜ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண முடியும். ஃப்ளாஸ்க், டிஜாங்கோ மாதிரியான எக்ஸ்டென்ஷன் சப்போர்ட் நமக்கு இதில் கிடைக்கும். பைத்தனுக்கு நிறைய ஐடி இருந்தாலும் ஏன் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டானது, அதே சமயம் பவர்ஃபுல்லான டூலும் கூட. சரி வாங்க, இப்போ நம்ம விஎஸ் கோட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பைத்தன் ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது திரும்ப கூகுளில் போயிட்டு விஎஸ் கோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா முதல்ல வரக்கூடிய சர்ச் வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதை நம்ம கிளிக் பண்ணிப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார் மேக் வாய்ஸ்னு இருக்குது. நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தால் உங்களுக்கு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய டவுன்லோடை கிளிக் பண்ணாலும் சேம் அதே ஃபைல் தான் டவுன்லோட் ஆகும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. 250 MB வருது. அது டவுன்லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்.
நமக்கு இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் ஆகிடுச்சு. நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தால் நார்மலாக ஒரு அப்ளிகேஷனை எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணணும். இதில் பெருசாக வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அதை நீங்கள் உங்களுக்கு தேவையான பாத்தில் இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நான் இதை டபுள் கிளிக் கொடுக்குறேன். நமக்கு இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆகிடுச்சு. விஎஸ் கோடோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு பைத்தன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா பைத்தன் டீபகர் இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் திரும்ப பைத்தனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த பைத்தன் எக்ஸ்டென்ஷன்ஸ் காட்டும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் முன்னாடியே நம்ம பைத்தன் இன்ஸ்டால் பண்ணிட்டோமே, இப்போ நம்ம திரும்ப எதுக்கு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு. முன்னாடி நம்ம அந்த டாக்குமெண்டேஷனில் பார்த்த மாதிரி அது ஒரு பைத்தன் இன்டர்பிரிட்டர். இந்த பைத்தன் எக்ஸ்டென்ஷனில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா திஸ் ஆஃபர்ஸ் டீபக்கிங், ஃபார்மேட்டிங், லிண்டிங். ஸோ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் C++, MongoDB இந்த மாதிரி நிறையா கட்டுது. விஎஸ் கோடில் மோஸ்ட்டாக உங்களுக்கு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் சப்போர்ட் இருக்கும். ஓகே, இப்போ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடை நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுவோம். விஎஸ் கோடோட ஹோம் பேஜில் பாட்டம் லெஃப்ட் கார்னரில் இருக்கக்கூடிய இந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா சில பாப்அப் மென்யூஸ் வரும். அதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேலே இருக்கக்கூடிய சர்ச் பாரில் ஆட்டோ சேவ்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு ஆட்டோ சேவ் வரும். பை டிஃபால்ட்டாக ஆட்டோ சேவ் ஆஃபில் இருக்கும். இந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். ஆஃப்டர் டிலே, ஆன் ஃபோக்கஸ் சேஞ்ச், ஆன் விண்டோ சேஞ்ச். ஆஃப்டர் டிலே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடு எழுதுனோனையும் 1 செகண்ட் கழித்து அது சேவ் பண்ணிடும். ஏன் 1 செகண்ட் அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் பை டிஃபால்ட்டாக இருக்கும். அதாவது 1000 மில்லி செகண்ட்ஸ். இதை நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம். நான் இப்போது அதை 100 மில்லி செகண்டாக வச்சுருக்கேன். இப்போது நம்ம எழுதின கோடு 1 செகண்டுக்கு குறைவான நேரத்திலேயே சேவ் ஆகிடும். ஆஃப்டர் டிலே இல்லாமல் இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது ஆன் ஃபோக்கஸ் சேஞ்ச், ஆன் விண்டோ சேஞ்ச். இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க எடிட்டரை சேஞ்ச் பண்ணாவோ இல்லை விண்டோவை சேஞ்ச் பண்ணாவோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எழுதின கோட் சேவ் ஆகும். பெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர் டிலேவே வச்சுப்போம். இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேர்டு ரேப்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் சைடில் நீங்கள் வேறு ஒரு டேப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ சப்போஸ் நான் இதை ஸ்ரிங்க் பண்ணேன்னா நான் எழுதின கோடு அப்படியே நீங்கள் மறைஞ்சு போகாமல் கீழே வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாதி ஸ்க்ரீனுக்கு மட்டும் விஎஸ் ஸ்டுடியோ கோடை வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபுல் கோடும் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்மளால் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ப்ராக்கெட் பேர்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எனேபிள் ஆகிருக்கும். அது எனேபிள் ஆகலை அப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ப்ராக்கெட் கரெக்டாக க்ளோஸ் ஆகும்போது அதுக்கு ஈக்குவலாக பேர் ஆகிருக்கு. இது நீங்கள் ஆன் பண்ணல அப்படின்னா ஓப்பன் ஆகிருக்க ப்ராக்கெட்டை நம்ம கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இது நீங்கள் பெரிய கோடெலாம் எழுதும் பொழுது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பிளிங்க் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கர்சர் பிளிங்க் ஆகிற மாதிரி டிஃபால்ட்டாக இருக்கும். அதை நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ எக்ஸ்பேண்ட் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே இருக்க கர்சர் பாருங்கள், பிளிங்க் ஆகிறதுக்கு பதிலாக எக்ஸ்பேண்ட் ஆகி ஷ்ரிங்க் ஆகிட்டே இருக்குது. திரும்ப நான் செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்மூத் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா நார்மலாக பிளிங்க் ஆகிறது கொஞ்சம் ஸ்மூத்தாக பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போது விஎஸ் கோடோட நம்மளோட நெக்ஸ்ட் செட்டப்புக்கு ஏதாவது ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஹோம் பேஜில் இந்த நியூ ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி பைத்தனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கறனால நம்ம என்ன ஃபைல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு அது கேட்கும். டெக்ஸ்ட் ஃபைலாக பைத்தன் ஃபைலான்னு. நம்ம இப்போ பைத்தன் ஃபைலே ஓப்பன் பண்ணுவோம். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்க்ரால் பண்ணக்கூடிய இந்த பார் இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மினிமேப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த மினிமேப் ஆப்ஷன் உங்களுக்கு டிக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு 100 லைன்ஸ்க்கு கோடு எழுதியிருக்கோன்னு வச்சுப்போம். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த மினிமேப்பை நம்ம டிசேபிள் பண்ணிடுவோம். டிசேபிள் பண்ணிட்டு நான் கீழே ஸ்க்ரால் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் வருது. இதுவே இந்த மினிமேப் இருக்கும்போது பாருங்கள் சைடில் நம்ம என்னென்ன லைன் ஆஃப் கோடு இதில் இருக்குது அப்படின்னு டோட்டலாக நம்ம பார்த்துக்க முடியும். இது நம்ம ஒரு 500 லைன்ஸ் 600 லைன்ஸ்லாம் பெரிய கோடு எழுதும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த டார்க் தீம் பிடிக்கல, லைட் தீம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தால் ஃபைல்குள்ளே போயிட்டு ப்ரிஃபரன்ஸ்குள்ளே போனீங்கன்னா தீம் இருக்கும். மேக் யூஸராக இருந்தால் இந்த கோட்குள்ளே போனீங்கன்னா செட்டிங்ஸ்னு இருக்கும்.
அதுக்குள்ளே வந்தீங்கன்னா தீம்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு கலர் தீமை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் தீம் வேணும் அப்படின்னா லைட் அப்படின்னு இருக்கும், ப்ராக்கெட்டில் விஷுவல் ஸ்டுடியோ கோட். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் தீம் கிடச்சிரும். எழுதக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் சேவ் பண்ணி வைப்போம். விஷுவல் ஸ்டுடியோ கோடோட லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பாரில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர். இது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் ஓப்பன் ஃபோல்டரை கொடுத்துக்கோங்க. உங்களோட கம்ப்யூட்டரில் எந்த இடத்துல வேணுமோ அந்த பாத்தில் சேவ் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண போகிறேன். இதில் ஃபோல்டர் நேம் பைத்தான் ஒர்க்ஸ்னு கொடுத்துக்கோங்க. python_works. நீங்களும் இதே மாதிரி லோயர் கேஸில் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பைத்தானில் நம்ம மோஸ்ட்டாக அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஸ்பேஸுக்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ இருந்தே அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ இதை ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோல்டர் பைத்தனோட எக்ஸ்ப்ளோரரில் ஓப்பன் ஆயிரும். நம்ம ஓப்பன் பண்ண ஃபோல்டரில் இப்போது இந்த நியூ ஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எழுதக்கூடிய ப்ரோக்ராமிங் ஃபைல் நான் அந்த பர்டிகுலர் ஃபோல்டர்லேயே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இப்போது இந்த நியூ ஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபைலோட பேர் கேட்கும். நம்ம உதாரணத்துக்கு இப்போ டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பனாக இருக்கிறது நமக்கு பைத்தன் ஃபைல் கிடையாது, இது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். நார்மலாக நீங்கள் இது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக டெலீட் ஆப்ஷன் காட்டும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆகிடும். இப்போது நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கான ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த நியூ ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு பேர் கொடுத்துட்டு .py அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது இந்த பைத்தானோட சிம்பிள் காட்டுதா? இப்போ நமக்கு பைத்தான் ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு வகையில் நம்ம எப்படி ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். விஎஸ் கோடோட ஹோம் பேஜில் நியூ ஃபைலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன ஃபைல்னு கேட்கும், டெக்ஸ்ட் ஃபைலா பைத்தன் ஃபைலா அப்படின்னு. நம்ம பைத்தன் ஃபைலை கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணோன்னையும் உங்களோட கோட் எடிட்டர் இந்த மாதிரி வந்துடும். இந்த கோட் லைன் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் Ctrl+ அல்லது Command+ கிளிக் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் பெருசாகிடும். இப்போ நீங்கள் ஜூம் பண்ணது வேண்டாம், பழையபடி திரும்ப போனோம் அப்படின்னா Command- யூஸ் பண்ணி போகலாம். இல்லை அப்படின்னா பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த ஜூம் பண்ணக்கூடிய ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது பக்கத்துலேயே ரீசெட்னு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன வியூ ஆப்ஷன் இருந்துச்சோ அதுவே நமக்கு வந்துடும். இப்போது இந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுத்துருவோம், first_code. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பைத்தன் கற்றுக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பைத்தன் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.